ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க, இந்த நாளுக்கு என்னென்ன கதைக்குள்ள போயிடலாமா? ஒரு காட்டுல குறும்புக்கார மான்குட்டி ஒன்று தன்னுடைய அம்மா அப்பாவுடன் ஜாலியாக வாழ்ந்து வந்தது செல்லமே. இந்த மான்குட்டி தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு ஒரே செல்ல குட்டி என்பதால் அதனை மிகவும் செல்லமாக வளர்த்து வந்தனர். துருவென இந்த மான்குட்டி அங்கும் இங்கும் துள்ளி துள்ளி ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த மான்குட்டி வளர்ந்து வாலிபனானதும் கெட்ட மான் நண்பர்களுடன் சேர்ந்து ஊர் சுற்றி வந்தது. ஒரு நாள் இந்த மான் ஒரு முயலுடன் சண்டை போட்டு அதனை தன்னுடைய கொம்பால் குத்தி கொன்றும் விட்டது. அந்த முயலின் அம்மா அப்பா சிங்கராஜாவிடம் சென்று முறையிட்டார்கள் செல்லங்களா. வழக்கை விசாரித்த சிங்கராஜாவும் முயலை கொலை செய்த மானுக்கு மரண தண்டனை விதித்தது. வருகிற செவ்வாய்க்கிழமை சரியாக காலை 6 மணிக்கு சிங்கராஜாவுக்கு அந்த கொலைகார மான் உணவாக வேண்டும் என்பதே அந்த தீர்ப்பு. செவ்வாய்க்கிழமை காலை 5:30 மணிக்கு முயலை கொலை செய்த மான் சிங்கத்தின் குகையின் முன்பாக கொண்டு வரப்பட்டது. அப்போதுதான் அந்த சம்பவம் நடந்தது. முயலை கொன்ற மானின் அப்பா மான் சிங்கராஜாவிடம் ஓடி வந்தது. சிங்கராஜா, என்னுடைய மகன் வாழ வேண்டிய வயதுள்ளவன். ஆகையால் தயவு செய்து அவனுக்கு பதிலாக நான் மரண தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன். ஆகவே தயவு செய்து என் மகனை விட்டுவிட்டு என்னை கொன்று தங்களுக்கு உணவாக்குங்கள் என்று கண்ணீர் மல்க கூறியது. உடனே சிங்கராஜாவும் மானின் தந்தையின் பார்த்து, தந்தை மானே, உன் கண்ணீர் என் நெஞ்சை உருக்குகிறது. ஆனாலும் நான் நீதி தவறாதவன். ஆகையால் நான் முயலுக்கு தகுந்த நீதி வழங்க வேண்டும். எனவே உன் மகனுக்கு பதிலாக உனக்கு மரண தண்டனை கொடுத்து உன்னை கொன்று உணவாக்கிக் கொள்கிறேன் என்று கூறி சரியா 6 மணிக்கு அதனை கொன்று சாப்பிட்டது. தந்தையின் அன்பை எண்ணி கண்ணீர் விட்ட வாலிபமானோ மனம் திருந்தி எல்லா காட்டு மிருகங்களுக்கும் நன்மை செய்து வாழ்ந்தது செல்லமே. அன்பு செல்லமே, கதையை பார்த்தீங்களா செல்லங்களா? பாத்தியா இந்த மான்குட்டி என்ன பண்ணுச்சுன்னு பாத்தியா செல்லங்களா? சும்மா இல்லாம அந்த முயலோட ஒரு பிரச்சனை, கடைசியில என்னாச்சு, அதனால முயல் செத்து போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, கடைசியில இந்த மானையே கொல்றதுக்கு சிங்கராஜா என்ன பண்ணினாரு, உத்தரவும் போட்டுட்டாரு செல்லங்களா. அப்புறம் பாருங்க, அவங்க அப்பா வராரு. அவங்க அப்பா வந்து என்ன பண்றாரு, என் மகனுக்காக என்ன நீங்க சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க செல்லங்களா. இதே மாதிரிதான் என் அன்பு செல்லமே, நம்மளை படைத்த நம்ம ஏசப்பா கூடயும் நீயும் நானும் செஞ்ச தப்புக்காக அவரு ஒருத்தரே நம்ம மேல அவ்வளோ பாசம். எப்படி இந்த மானோட அப்பாவுக்கு மான் மேல எவ்வளவு பாசம், ஏன்னா அது அவருடைய பிள்ளை இல்லையா செல்லம். அவர் மேல அந்த அவ்வளோ பாசன்றனாலதான் சிங்கத்துக்கிட்ட போய் நீ என்ன சாப்பிட்ரு அப்படின்னு சொல்றாங்க. அதே போலதான் நம்மளை படைத்த இயேசப்பாக்கு நம்ம மேல கொல்ல பிரியம் செல்லங்களா. அதனாலதான் அவரு இந்த உலகத்துக்கு வந்தாரு. நீயும் நானும் நிறைய தப்பு செஞ்சிருக்கோம் செல்லங்களா. அந்த தப்புகள் எல்லாம் மன்னிக்கிறதுக்காக அவர் ஒருத்தரே சிலுவையிலையும் பலியானாரு செல்லங்களா. இயேசப்பா சிலுவையில எப்படி பலியானாருன்னு நீங்க பாத்தீங்களா? எதுக்காக? அவர் வந்து ராஜாதி ராஜா செல்லமே, அவர் வந்து யூத ராஜ சிங்கம். ஆனா அவர் பாத்தியா எவ்வளோ ஒரு ஏழ்மை கோலத்துல வந்து பிறந்தாரு. நம்ம செஞ்ச ஒவ்வொரு தப்புக்காகவும் நம்ம எவ்வளோ பொய் சொல்றோம், எவ்வளோ என்ன சொல்றது, நம்ம அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாம இருக்கோம், எவ்வளோ நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம பண்றோம் இல்லையா? வி ஆர் நாட் பியூரிட்டி இல்லையா என் அன்பு செல்லமே? ஆனாலும் நம்ம மேல எவ்வளோ ஒரு பாசத்தையே கொட்டுற ஒரு நேசர் செல்லங்களா. அப்படிப்பட்ட ஒரு நேசர் உனக்காக சிலுவையில மறிச்சிருக்காரு செல்லங்களா. அந்த நேசரை ஒரு நாளும் நீ மறந்துடாத என் அன்பு செல்லமே. அவரை நீ இறுக பிடிச்சுக்கோ. உன்னுடைய இருதயத்துல அப்படியே அவருடைய வார்த்தைகளை அப்படியே ரொம்ப பத்திரமா படுத்தி வச்சுக்கோ. அது உன்னை
காப்பாத்தும், உன்னைய வாழ்க்கையில என்ன பண்ணும், உயரத்துக்கு கூட்டிட்டு போகும் செல்லங்களா. சரியா செல்லமே? ஏசப்பா நீ ஏதாவது ஒரு தப்பு செய்யும் போது உனக்கு இது ஞாபகம் வந்துடணும். ஐயோ, எனக்காக என்னை படைச்ச ஏசப்பா, நான் இந்த தப்பு செய்யறேன், இந்த தப்புக்காக தான் அவரு என்ன பண்ணினாரு, சிலுவையில மரிச்சாரு அப்படின்ற எண்ணம் உன்னுடைய இருதயத்துல இருக்கணும். அந்த பயம் உன் இருதயத்துல இருக்கணும். சரியா செல்லங்களா? நம்ம ஏசப்பா இதுக்கு பைபிள ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு வசனம் கொடுத்திருக்காங்க. என்ன வசனம்னு பார்க்கலாமா செல்லங்களா? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். பாத்தியா செல்லமே? எவ்வளவு ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு வசனம் பாத்தியா? இந்த வசனம் படிக்கும்போது உன் இருதயத்தை தெக்குதா? இந்த வசனம் அப்படியே ஊசி மாதிரி குத்துதா செல்லங்களா? நமக்காக அவர் காயப்பட்டிருக்காரு செல்லங்களா. சரியா? நீ ஒவ்வொரு தப்பு செய்யும் போது இந்த வசனத்தை நீ மறந்துடாத என் அன்பு செல்லமே. இந்த வசனம் உனக்கு ஞாபகத்துக்கு வரணும். சரியா செல்லங்களா? அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றீங்களா? வாங்க சொல்லலாம். சொல்லுங்க பாப்போம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். மறுபடியும் ஒருக்கா சொல்லுங்க செல்லமே. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இந்த வசனம் எங்க இருக்குன்னா, ஏசாயா 53:5. சூப்பர் செல்லமே. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு தப்பப்பவும் இந்த வசனத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா செல்லங்களா? மனப்பாடம் பண்ணி உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லுங்க. மறுபடியும் அக்கா நாளைக்கு நைட் உங்களை பார்க்க வரேன். பாய், குட் நைட்.